அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات وكان الله غفورا رحيما. அன்பிலிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழியில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கொள்கிறோம். இந்த இனிய நேரத்திலே ஏக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பி இருக்கக்கூடிய நாம் மறுமை நாளிலே வெற்றி பெறுவதற்கு எந்த நன்மைகள் மூல காரணமாக அமைந்திருக்கிறதோ அந்த நன்மைகளை எளிதான முறையிலே அடைவது எப்படி என்கின்ற தலைப்பில நினைவுபடுத்த வேண்டிய சில செய்திகளை எடுத்து கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய சாராம்சம். ஏனென்றால் உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் மறுமை நாளிலே வெற்றி அடைய வேண்டுமானால் அவனுடைய உலக வாழ்க்கையிலே அதிகப்படியான நன்மைகளை அவன் செய்திருக்க வேண்டும் என்ற அளவிற்கு மாத்திரமே அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்களே தவிர நன்மைகளை ஈட்டுவதற்கு எளிதான வழிமுறைகளை பற்றி திருமறை குர்ஆன் இது போன்ற கருத்துக்களை நம்மவர்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. எந்த வழிகளிலெல்லாம் நன்மையான காரியங்களை எளிதான முறையிலே நம்மால் பெற முடியும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்களோ அவைகளை ஆழமான முறையிலே, அழுத்தமான முறையிலே, விரிவான முறையிலே முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அதிகபட்சமாக முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் நன்மை வரக்கூடிய பாதைகளை பற்றி எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம இப்ப ஜும்மாவில் வந்திருக்கோம் பாத்தீங்களா, இந்த ஜும்மா தொழுதா நன்மை கிடைக்கும், 5 நேர தொழுகையை நிறைவேற்றினால் நன்மை கிடைக்கும், ரமதான் மாதத்துல நோன்பு வைத்தால் நன்மை கிடைக்கும், ஜகாத், ஹஜ்ஜு போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் நன்மை கிடைக்கும். இந்த மாதிரிதான் நம்ம அந்த நன்மையான காரியங்களுடைய வழிமுறைகளை அறிந்து வைத்திருக்கிறோமே தவிர இந்த வழிமுறைகள்ல எல்லாம் ரொம்ப சுலபமான முறையில என்ன செய்ய முடியும், நன்மையை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட என்ன செய்யறாங்க, அது சம்பந்தமான நிறைய பொன்மொழிகளை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, மன் ஹம்ம பி ஹஸனா, ஒரு மனிதன் நன்மையான காரியத்தை செய்வதற்கு அவன் நாடுகிறான். பள்ளிவாசலுக்கு நான் ஒரு 500 ரூபாய் என்ன செய்யறேன் கொடுக்குறேன், அல்லது இந்த படிப்பு கொடுக்குறேன், அல்லது இந்த நோயாளிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், மனதளவில் நாடுகிறான். இந்த மனதளவுல நாடனா நம்ம நன்மையை கொடுப்போமா?
ஒரு காரியத்தை செஞ்சாதான் நம்ம நன்மையை கொடுப்போமே தவிர, நான் மனசுல நினைச்சிருக்கிறேன் அப்படிங்கறனால யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சம்பளம் எல்லாம் நம்மளுக்கு தரமாட்டாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் ஹம்ம பி ஹஸனா, ஒரு மனிதன் நன்மையை செய்ய வேண்டும் என்று மனதளவிலே நாடுகிறான், பலம் யஅமலுஹா, அவன் நாடி அந்த நன்மையை என்ன செய்யலன்னா நடைமுறைப்படுத்தல. மனசுல நானே தவிர அத வாழ்க்கையில் அவன் நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா? நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அவன்கிட்ட இல்லை. ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருச்சு. அதுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்யறான்னு கேட்டா, குத்திபத் லஹு ஹஸனா, அந்த நன்மையான காரியத்தை ஒரு மனிதன் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையவே அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு மனிதன் தன்னுடைய மனதால் நன்மையை செய்வதாக நினைத்தால் கூட அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த அளவிற்கு நன்மையை ஈட்டுவதற்குரிய எளிதான பாதையை நம்மவர்களுக்கு காட்டுறாங்க. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹதாக்களை பத்தி கூட என்ன சொன்னாங்க, நான் மனசுல நியத்து வைக்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில என்னைக்காவது என்னுடைய உயிர் போகணுங்கிற ஒரு கட்டம் வந்தால் நான் என் உயிரை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நான் நினைப்புல என்ன செய்யறேன், அந்த நீயத்து வைக்கிறேன். ஆனால் அந்த நீயத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய அந்த சூழல் எல்லாம் என்ன செய்யலைன்னா எனக்கு வரல. இப்ப இவனுக்கு நன்மை கிடைக்குமா? ஏன்னா உயிர் தியாகம் பண்றேன்னு தான் அவன் நினைச்சிருக்கிறான். உயிர் தியாகத்திற்குரிய கூலியை கொடுப்பதா இருந்தா அவன் உயிர் தியாகம் பண்ணாதான் கொடுக்க முடியும். உயிர் தியாகமே பண்ணலன்னா அவனுக்கு எப்படி நம்ம கூலியை கொடுப்போம்? ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் ஸஅலல்லாஹு ஷஹாதத சாதிகன், உளப்பூர்வமான முறையில ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்துல என்ன செய்யறான், ஷஹாதத்தை நியத்து வைக்கிறான், வல்லல்லாஹு மனாசில ஷுஹதா, இந்த மாதிரி அவன் நியத்து வச்ச காரணத்தினாலேயே அல்லாஹ் என்ன செய்யறானா, இவனுக்கு ஷுஹதாவினுடைய அந்தஸ்தை கொடுத்துறானா. உயிர் தியாகம் பண்றேன்னு சொல்லி அவன் நினைக்கிறான், ஆனா அவன் நினைச்ச மாதிரி உயிர் தியாகம் பண்ணல, மூத்தா போறான். எப்படி மூத்தா போறான்னா, இன்மாத்தா அலா பிராஷிஹி, சும்மா தூங்கிட்டு இருக்கும்போது மூத்தா போறான். வீட்டுல படுத்து என்ன செய்யறான், தூங்கிட்டு இருக்கான், காலையில பார்த்தா மூத்தா போயிட்டான். ஆனா இவன் என்ன நினைச்சா, ஷஹீதனுடைய அந்தஸ்து எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்துல இருந்தான், சூழல் ஏற்படல. இதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறானா, நன்மையை வழங்குவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப இந்த நன்மையை அடைவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு எளிதான பாதையை வைத்திருக்கிறது ரொம்ப தெளிவா தெரியுதா இல்லையா? இந்த நேரத்துல நம்மளுக்கு கூட ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்? நல்லது செய்யணும்னு சொல்லி ஒருத்தன் நாடுறான், செய்யல, அவனுக்கு நன்மையை கொடுத்துட்டோம். ஒருத்தன் தீமையை செய்யணும்னு நினைக்கிறான்னு வைங்களேன், அந்த தப்ப பண்ணணும்னு நினைக்கிறான், அல்லது இந்த தப்ப பண்ணணும்னு நினைக்கிறான். சூழலும் அமையல, அவன் அந்த தப்பும் பண்ணல. ஆனா உள்ளத்துல இந்த கசட்டு இருக்கு. உள்ளத்துல என்ன இருக்குது, இந்த கேடு கெட்ட காரியத்தை பண்ணணும்னு அவன் நினைச்சிருக்கிறான், நடைமுறை மாத்திரம் அவன் படுத்தல. அப்ப இவனை குற்றவாளியா தானே பார்க்கணும். அதான ஈக்குவல். நன்மையான காரியத்தை செஞ்சு அது செய்யாம இருந்தா கூட அவனுக்கு நன்மை கிடைக்கும்னு சொன்னா, தீமையான காரியத்தை செய்யறதா நினைக்கிறான் பாத்தீங்களா, நினைச்சதே தப்புதான. முதல்ல நாம அப்படித்தானே முடிவெடுப்போம். நீ வாயில பல விஷயம் நீ பேசுற, ஆனா நீ அப்படி நினைச்ச இல்ல, நீ அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்துலதான் நீ இருந்த அப்படின்னு சொல்லி நம்ம தண்டிப்போமா இல்லையா? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒருத்தன் தீமையான காரியத்தை என்ன செய்யறான், அவன் செய்யணும்னு நினைக்கிறான், அதே நேரத்துல அவன் என்ன செய்யல, அந்த தீமையான காரியத்தை செய்யலன்னு சொன்னா இவனுக்கு என்ன கிடைக்கும், இவனுக்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹ் எந்த அளவுக்கு அருளாளன் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொண்டதா இருந்தா, இதெல்லாம் அந்த ரஹ்மான் ரஹீமுடைய விளக்கம் தான். அல்லாஹ் நினைச்சானா நீ எப்படிதான் இருந்தாலும் நீ திருடணும்னு நீ நினைச்சே இல்லையா, தப்பான காரியத்தை நீ பண்ணணும்னு நினைச்சே இல்லையா, நான் என்னது உனக்கு நான் கொடுக்கணும், கூலியை கொடுக்கணும், தூக்கி நரகத்துல போடுறான் நல்லா சொல்லலாம். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், இவன் நினைச்சான் ஆனா செய்யல, அவனுக்கு நன்மையை கொடு.
அதே நேரம் ஒருத்த வந்து நன்மையான காரியத்தை நினைச்சு அதை செய்யவும் செய்யறான்னு வைங்களேன், அவனுக்கு 10 மடங்குல இருந்து 70 மடங்கு என்ன செய்யறான், 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூலியை தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கையில அவன் தீமையான காரியத்தை செய்யறது கஷ்டமா அல்லது நன்மையான காரியத்தை செய்யறது கஷ்டமான்னு பாத்தீங்கன்னா, தீமையான காரியத்தை செய்யறதுதான் கஷ்டம். நன்மையான காரியத்தை செய்யறத பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து எந்த விதமான சிரமமும் இல்லை. ஒரு தப்பான காரியத்தை பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், பல விதமான முயற்சி பண்ணோம்ல. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரு தப்பை பண்ண முடியாது இல்ல. தப்பை பண்றதுக்குன்னு சில இடத்த வச்சிருப்பான், அந்த இடத்துக்கு போனா தான் தப்பு செய்ய முடியும். எல்லாத்துக்கு முன்னாடி அந்த தப்பு செய்ய முடியுமா? அப்படியும் செய்ய முடியாது. அண்ணன் பார்க்க கூடாது, தம்பி பாத்திரக்கூடாது, குடும்பத்துக்காரங்க பாத்திரக்கூடாது, ஜமாத்துக்காரங்க பாத்திரக்கூடாது. ஒரு தப்பு பண்றதுக்கு நம்ம இவ்வளவு அளவுகோல் வச்சிருக்கோம். என்ன அளவுகோல்? நாம தப்பு பண்றதா இருந்தா என்ன எவனுக்கு தெரியாதோ அவன் முன்னாடி வேணா நான் பண்ணுவேன். இந்த ஊர்ல பண்ண மாட்டேன். மதுரைக்கு போனா பண்றேன்ல, கோயம்புத்தூர் போனா பண்றேன்ல, மெட்ராஸ் போனா பண்றேன்ல. ஏன் பண்றேன்? அவனுக்கு என்ன தெரியாது. அப்ப என்ன தெரியாதவனுக்கு முன்னாடி நான் தப்பு பண்றதை வந்து பெருசாவே நினைக்க மாட்டேன். பாத்தீங்களா? இதெல்லாம் தப்பு செய்யக்கூடிய மனிதன் வந்து இந்த சூழ்நிலையெல்லாம் பார்ப்பானா இல்லையா? அதே நேரம் அவன் செஞ்ச தப்பு உலகத்துல வந்து தெரிஞ்சு போச்சுன்னு வைங்களேன், அதுக்கு என்னவெல்லாம் சமாதானம் சொல்லணுங்கிறதுக்கு தந்திரமும் பண்ணுவான். இதனாலதான் நான் இந்த தப்பு பண்ணேன், அதன் காரணத்தினாலதான் நான் இந்த தப்பு பண்ணேன், சமாதானமும் சொல்லுவானா இல்லையா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா தீமைக்கு தான் வந்து இந்த மாதிரியான வரம்புகள் எல்லாம் இருக்கிறார். நன்மையை பொறுத்த வரைக்கும் இப்படியான வரமுறை எல்லாம் இருக்குதா? நன்மையான காரியத்தை நீங்க பண்றீங்கன்னு வைங்களேன், அது வந்து இந்த இடத்துலதான் பண்ணணும்னு அப்படி ஏதாவது இருக்குதா? எந்த இடத்துலையும் பண்ணலாம், யாரு முன்னாடியும் பண்ணலாம். நீங்க தகப்பனார் முன்னாடியும் பண்ணலாம், ஆசிரியர் முன்னாடியும் பண்ணலாம், ஆண்கள் முன்னாடியும் பண்ணலாம், பெண்கள் முன்னாடியும் பண்ணலாம், ஜமாத்தார்கள் முன்னாடியும் பண்ணலாம். சரி, பண்ணி தெரிஞ்சு போச்சு, நல்லதுதான். நான் ஒரு நன்மையான காரியத்தை பண்ணி உலகமே பார்த்துருச்சுன்னு வைங்களேன், அதனால எனக்கு ஏதாவது நஷ்டம் வரப்போகுதா? சரி, என்ன மாதிரி அவனும் நன்மை பண்ணட்டும் நானும் நினைப்பேன், என்ன பார்த்து அவனும் நினைப்பான். இப்ப உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆக உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சுலபமானது என்னன்னு கேட்டா, நன்மையான காரியங்களில் ஈடுபடுறது இருக்குது பாத்தீங்கன்னா, நன்மையை பெறுவது. இதுதான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப எளிதானது. இது இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு உச்சகட்டமா சொல்லுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சிந்திச்சு கூட இருக்க மாட்டோம். ஒருத்தன் என்ன பண்றான்னா 50 வருஷம் உலகத்துல வாழ்றாங்க, 50 வருஷமா என்ன செய்யறான், உலகத்துல இருக்கிறான். அந்த 50 வருஷத்துல 45 வருஷம் அவன் தப்பு தான் பண்றான். எதெல்லாம் மார்க்கம் கண்டித்திருக்கிறதோ அது மாதிரியான எல்லா தப்பையும் அவன் பண்றான். நாளைக்கு மௌத்தா போறான், இன்னைக்கு திருந்துறான். இத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாரு, 25வது அத்தியாயத்துல 70வது வசனத்துல, இல்லாமன் தாப, தவறான காரியத்தை ஒருவன் செய்து அதற்காக பாவ மன்னிப்பை தேடி, வாமன, அல்லாஹுவை முழுமையாக நம்பி, வஅமில அமலன் சாலிஹன், நல்ல அமல்களையும் அவன் செய்வானேயானால், அவன் நல்லது செஞ்சான்ல அதுக்காக நான் கூலி கொடுப்பேன் நல்லா சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான், கடந்த காலத்தில் அவன் பாவம் செஞ்சான் பாத்தீங்களா, அந்த பாவத்தை எல்லாம் நன்மையா மாத்துறான். எவ்வளவு பெரிய அருளாளன்னு பாருங்க. 40 வருஷமா அவன் என்ன செய்யல, நன்மையான காரியத்தையே பண்ணல, ஒழுக்கக்கேடான காரியத்துலதான் ஈடுபட்டு இருக்கிறான். 40 வருஷமா 40 வருஷமா பொய்ய பேசி இருக்கிறான். 40 வருஷமா அவன் என்ன செஞ்சிருக்கிறான், மோசமான காரியத்துல தான் ஈடுபட்டு இருக்கிறான். இன்னைக்கு திருந்திட்டான்னு சொன்னா, நீ போன வாரம் ஒழுக்கக்கேடான காரியத்துல நீ ஈடுபட்டேல, அதுக்கு நான் நன்மை தர்றேங்க. சிந்திக்க முடியுதா உங்களுக்கு? யோசிக்க முடியுதாங்கிறான். ஆனா உண்மையில மனம் திருந்தணும். உண்மையிலேயே மனம் திருந்தி உண்மையிலேயே அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து நீங்க 40 வருஷம் தொழுகல, இந்த ஒரு நேரம் தான் தொழுகிறீங்க, அடுத்த நேரம் தான் நீங்க மூத்தா போயிட்டீங்க. கடந்த காலத்துல செஞ்ச பாவத்தை எல்லாம் எல்லாம் நன்மையா மாத்துறான்னு சொன்னா, இதை விட பெரிய அருள் என்ன இருக்குது? இதை விட நன்மைகளை பெறுவதற்கு எளிதான வழிமுறை என்ன இருக்கிறது? இது திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய தூதரின் மூலமாக விளக்குறானா இல்லையா?
அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் என்ன செய்யாதீங்க, அற்பமாவே கருதுகிறார்கள். பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா தெரியும், இது சின்ன விஷயம் தானே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்? அந்த சின்ன விஷயத்துல கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற உத்தரவாதம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் பெரிய நன்மையை வச்சிருக்கிறான். என்ன சின்ன விஷயம்? தெய்வரை பார்த்து நான் சிரிக்கிறேன், இதுல என்ன நான் நன்மை பண்ணிட்டேங்கிறேன். சிரிப்புங்கிறது நானா அப்படி தயாரிச்சா கொண்டு வர்றது அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ஆளை பார்த்தோன்னா நான் சிரிக்கிறேன்னு வைங்களேன், சிரிக்கிறதுக்கு நன்மை கிடைக்குமா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸோட எதை இணைக்கிறாங்க? சின்ன விஷயத்தை கூட நீங்க கேவலமா நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டா, வலவன் தல்கா அஹாக பிவஜிஹி தலீகின், உங்களுடைய சகோதரன் நீங்க முகமலர்ச்சியோட பாக்குறீங்கல்ல, அதுக்கு கூட நன்மைங்கிறாங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த நன்மையான காரியத்தை பெறுவதற்கு எந்த மாதிரியான சுலபமான வழிமுறை நம்மளுக்கு கத்து தந்திருக்குன்னு பாருங்க. நாம சிரமமா நினைச்சிருக்கிறோம், இந்த நன்மையை பெறதா இருந்தா நம்மளுக்கு அவ்வளவு லட்சம் தேவை, இந்த நன்மையை பெறதா இருந்தா நமக்கு இந்த உடல் வலிமை தேவை. லட்சத்தை செலவு பண்ணி நன்மையை சம்பாதிக்கலாம். உங்ககிட்ட லட்சமே இல்லை, நன்மையை சம்பாதிக்க முடியாதா? சம்பாதிக்கலாம் இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லத்தானே செஞ்சாங்க. இஸ்ஃபாவு, நீங்கள் ஒரு நன்மையான காரியத்திற்கு பரிந்துரை செய்வீங்கள், அதுக்கும் கூலி வழங்கப்படும். உங்களால முடியல, ஒரு ஆள் உடல் வலின்னு வர்றாரு, அவருக்கான ஆபரேஷனுக்கான தேவை ஏற்படுகிறது, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லை, நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர்த்திட்ட சொல்லி, இவருக்கு என்னென்ன மாதிரியான நிலைமைன்னு சொல்லி ஒரு மாத்திரையை வாங்கி கொடுத்தா, அந்த மாத்திரையில உனக்கு எந்த விதமான பங்கும் இல்லை. ஒரு 100 ரூபாயை கொடுத்தா அந்த 100 ரூபாயில உனக்கு ஒரு விதமான பங்கும் இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? பரிந்துரை, நன்மையான காரியத்துக்கு நீங்க பரிந்துரை பண்ணாவே நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களே இல்லையா? இது எந்த அளவுக்கு சொல்றேன், ஏன் இதெல்லாம் சொல்றான்னு கேட்டா, நம்முடைய அறிவு அப்படித்தான் முடிவு பண்ணும். நம்முடைய அறிவை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை மட்டும்தான் நன்மைன்னு முடிவு பண்ணும், சில விஷயங்களை நன்மைன்னு முடிவு பண்ணாது. உதாரணமா, நான் என்னுடைய மனைவி வாயில இட்லி ஊட்டுறேன்னு வைங்களேன், இது நன்மைன்னு முடிவு பண்ணுமா நம்முடைய அறிவு? உங்க மனைவியினுடைய வாயில நீங்க இட்லியை ஊட்டி விடுறீங்க, இதுல என்ன நன்மை? ஏதாவது நன்மை இருக்குதா இதுல? அறிவு இல்லைன்னு தானே சொல்லுது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வஇன்னக லன் துன்ஃபிகு நஃபகத்தன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீங்கள் எதை செய்தாலும் சரிதான். இது நல்லா கிடையாது. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீங்க எதை வேணாலும் செய்யுங்க, எதை நீங்கள் செய்தாலும் இல்லா உசிஸ்த பிஹா, அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? நற்கூலியை வழங்குகிறான். ஹத்தாமா தஜஅலு ஃபீ ஃபீம்ரதிக, உங்களுடைய மனைவியினுடைய வாயில ஊட்டக்கூடிய ஒரு கவலை உணவு இருக்க, அதுக்கு கூட அல்லாஹ் நன்மை தர்றாங்கிறான். அப்ப இஸ்லாமிய மார்க்க இந்த நன்மையினுடைய பாதையை எந்த அளவுக்கு விரிச்சு வச்சிருக்குன்னு பாருங்க. ஏன் இதையெல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு இவ்வளவு சுலபத்தை காட்டான்னு கேட்டா, மறுமை நாள்ல நாம அடையக்கூடிய பாக்கியம் இருக்கு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய பாக்கியம் சுவனங்கிறது. அந்த சுவனத்தை அடைவதாக இருந்தால் நாம செய்யக்கூடிய, விரும்பி செய்யக்கூடிய அமல்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு சுவனத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்ல. உனக்கு சொர்க்கம் கொடுக்கறதா இருந்தா நீ ஒண்ணுக்கு நன்றி செஞ்சா கூட சொர்க்கம் கிடைக்காது இல்ல. ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் நம்ம இப்ப மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, நிம்மதியான முறையில மூச்சு விடுறோமே, இதுக்கு நன்றி பண்ணாவே நம்ம மூத்தா போற முடியும் நன்மை பண்ணோமே. திடீர்னு ஒருத்தனுக்கு என்ன ஆகி போச்சு, திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறான், மூச்சு அடைப்பு, அவன் ஒரு சிலிண்டர்ல வச்சு மூக்குல ஏத்துறான், 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு வாங்குறான்? எத்தனாயிரம் வாங்குறாங்க? 1 மணி நேரத்துக்கு அந்த சிலிண்டரை வச்சு நம்மளுடைய அந்த சுவாசத்தை கட்டுப்படுத்துறான் பாத்தீங்களா, அதுக்கு எவ்வளவு ரேட்டு? அதுல நீ போய் தங்கரையில் அந்த ரூமுக்கு எவ்வளவு ரேட்டு? அதற்கான மருத்துவத்துக்கு எவ்வளவு ரேட்டு? அப்ப அந்த ஒன்றுக்கே நம்ம நன்மை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப நான் படைத்த மனிதனுக்கு அந்த சுவனத்தை பெறுவதற்கு உண்டான முழுமையான அளவிற்கு அவனுக்கு ஈடுகட்ட முடியாது. அதனால அல்லாஹ் என்ன பண்றான்? நீ எப்படி எல்லாம் நன்மையை சிந்திக்கலையோ அந்த மாதிரியான அடிப்படையில எல்லாம் சிந்திக்க வச்சு, இதுவும் நன்மைதான் அதுவும் நன்மைதான். ஏன் சொல்ற? நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் சொல்றாங்க.
எத்தனை பேர் நம்ம நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம்? ஒரு வார லிஸ்ட நீங்க எடுத்துக்கீங்களா? இந்த ஒரு வாரத்துல தன்னுடைய மனைவிக்கு உணவை ஊட்டியவர்கள் எத்தனை பேர்? ஒரு வாரத்துல தொழுதல் லிஸ்ட் நம்ம காட்டுவோம், ஒரு வாரத்துல இன்னும் பல நல்ல காரியங்களை பண்ணதை நம்ம காட்டுவோம். மனைவியினுடைய வாயில ஒரு குவளை உணவை நம்ம ஊட்டி இருப்போமா? ஏன் ஊட்டல? அதுலயே நம்மளுக்கு ஆர்வம் பிறக்கல. இந்த சனிய வாயில ஊட்டி அதனால நன்மை எங்கன்னு நம்ம நினைப்போம். நம்ம என்ன நினைப்போம்னு கேட்டா, இவ வாயில ஊட்டியெல்லாம் என்ன நன்மை கிடைக்கும் போது, குழந்தை வாயில ஊட்டினாவது ஏதாவது புண்ணியமாவது கிடைக்கும், இந்த முசீபத் வாயில ஊட்டினா என்ன அப்படி நம்ம நினைப்போம். நம்ம எப்படி நினைக்கிறோம்னு கேட்டா இந்த மாதிரி நினைக்கிறோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனா இந்த விஷயத்துல மனைவியை குறை சொல்ல முடியாது. மனைவி நம்மளுக்கு ஊற்றாலோ இல்லையோ, ஆனால் கணவன் சாப்பிடுவதற்கு தேவையான எல்லா விதமான ஏற்பாடு, காலங்காத்தால நல்லா அடிச்சுட்டு வெளியே போயிருப்பான், காலங்காத்தால கண்டபடி திட்டிட்டு வெளியே போயிருப்பான். வீட்டுக்குள்ள வரும்போது என்ன காலையில அடிச்சியல, அதனால நான் உனக்கு நைட் சாப்பாடு தர மாட்டேன்னு எந்த பொண்டாட்டியாவது சொல்லி இருக்கிறாளா? சொல்ல மாட்டான். என்ன பண்ணுவாங்க? இன்னும் 2 முட்டையை வாங்கி சேர்த்து வைக்கிறது, அப்பதான் நம்ம கூடுதலாக அடிப்பான். அப்ப 2 முட்டையை சேர்த்து வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரி அவங்கள்ட்ட இல்லாம இருந்தா கூட போய் பாய் கடையில நீ வாங்கிட்டு வா, நாளைக்கு நம்ம காசை கொடுத்துருவோம். மனைவிட்ட இந்த தன்மை இருக்குது, கணவன்மார்கள்ட்ட இந்த தன்மை இருக்குதா? நீ உன் மனைவிய ஒரு கோல உணவு ஊட்டுறதுல கூட உனக்கு அக்கறை இல்லைன்னு சொன்னா, நீ என்ன நேசிக்கிற மனைவியை? நீ என்ன நேசிக்கிற? இன்னைக்கு நேசிக்கிறான், யார நேசிக்கிறான்னா யாருன்னு தெரியாதவரை நேசிக்கிறான். உட்காந்து விசாரணை எல்லாம் யாரை பத்தி இருக்கவங்க கேட்டா, வாட்ஸ்அப்ல குழுமங்கள் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, பேஸ்புக்ல குழுமங்கள், அதுல 5000 ஃப்ரெண்டு 7000 ஃப்ரெண்டு நல்லா லிஸ்ட் வச்சிருப்பான். அங்க போய் விசாரிக்கிறது. மதியானம் சாப்பிட்டீங்களா, உடம்ப நல்லா பாத்துங்க, அது யாரு, அது யாருன்னே உனக்கு தெரியாது. யாருன்னே தெரியாதால போய் இவ்வளவு விசாரிக்கிற. உன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மனைவியே நீ விசாரிக்கல. பாக்குறமே இல்லையா? அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க, நாங்க நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு தான் ஜும்மாவுக்கு வர்றோம். ஜும்மாவுக்கு வந்து நன்மையை சம்பாரி, வீட்டுல போய் சம்பாரி, பாதையில நடக்கும் போது சம்பாரி. இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு வழிமுறையை காட்டினாங்களா இல்லையா? அதனால எந்த ஒன்றை என்ன செய்யக்கூடாது, அற்பமாகவே கருதிவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆள் வர்றார், அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? 10ங்கறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் இவர் சொல்றாரு, சொல்லிட்டு அவர் உட்கார்ந்தாச்சு, ரசூலுல்லாஹ் பதிலும் சொல்லியாச்சு, 10. இன்னொரு ஆள் வர்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ங்கறார். அவரும் சொல்லிட்டு உட்கார்ந்தாரு, ரசூலுல்லாஹ் பதில சொல்றாங்க, 20. இன்னொரு ஆள் வர்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுங்கறார். ரசூலுல்லாஹ் பதிலும் சொல்றாங்க, சொல்லி போட்டு 30ங்கறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னா 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுன்னு சொன்னா 30 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹுன்னு சொன்னா, சில பேர் அப்படி சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அப்படி சொல்லாமா? நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹும்பாங்க. அந்த தஆலாங்கிற வார்த்தை ஹதீஸ்ல இல்ல. சலாம் சொல்றதா இருந்தா என்ன செய்யலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லலாம், அல்லது அஸ்ஸலாமு அலைக்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா வெறுமனே சலாம்னு கூட சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லாம உங்களை பார்த்தோன்னே சலாமுங்கிற, நான் என்ன அறகுறையா சொல்றேன், முழுசா சொல்லுங்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த ஹதீஸ் தெரியல, அவருக்கு இதெல்லாம் குர்ஆன்லயே தான் இருக்கிறார். சலாமுங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாமான்னு கேட்டா அப்படின்னு சொல்லாங்கிறத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்யறான்? திருமறை குர்ஆன்ல 10வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம், அதே மாதிரி 11வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனம், இந்த வசனத்துல எல்லாம் எல்லாம் என்ன சொல்றான்? சும்மா வெறுமனே சலாம்னு சொல்றீங்க, நன்மைதான். அப்ப இதெல்லாம் நம்ம நன்மைன்னு பாக்குறோமா? நாம சலாம் சொல்றதுல கூட அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும்ல, அது முகத்திலேயே தெரியும், சொல்லக்கூடிய தோரணையிலேயே நம்மளுக்கு என்னது, அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியோட அவர் சொல்றாருன்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சிரிச்சு போட்டு சொன்னான்னு வைங்களேன், நல்லா புடிச்சு சொல்றாருன்னு அர்த்தம். இன்னும் சில பேருக்கு எப்படி சலாம் சொல்லுவாங்க? அவன் விரும்பியோ விரும்பாம ஏதாவது ஒண்ணு சொல்ற, இதுல என்ன நன்மை? நீ நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு தான் நீ சொல்ற, அப்படி சலாம் அப்படின்னு போறது என்னன்னா அது வேண்டாத வெறுப்புல சொல்ற, வேற ஒண்ணும் இல்லை. ஏதோ ஒண்ணு வந்துட்டான், நாளைக்கு சலாம் சொல்லுன்னு போய் வீட்டுல போய் சொன்னாலும் சொல்லி போயிடுவான். அப்படிங்கறக்காண்டி என்ன செய்யறது? சில பேர்த்த பார்த்தா சலாம் அலைக்குங்கிறது, சில பேர்த்த பார்த்தா இவனுக்கு சலாம் சொல்லணுமே ரூட்ட மாத்திரம், இவன் மூஞ்சில அவன் பாக்குறது. நன்மை எப்படி இழக்கிறான்னு பாருங்க. இவர் என்னமோ டெய்லி ஒரு 50 ரகா தொழுதுகிட்டு அந்த நன்மையை ரொம்ப கூடி கூடி சேர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும்,
இதெல்லாம் அற்பம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமே, அந்த நன்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி நம்ம முஸ்லிமுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லணுமா? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சலாம் சொல்லலாமே. நாம சலாம் சொன்னா அவங்க என்ன கோவிச்சுக்குவா போறாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையில. நீ போனை எடுத்துட்டு வணக்கம்னு சொல்லும் போது அவர் சும்மரான் இருக்கிறாரு, தாராளமா சொல்லத்தானே செய்யற. ஏன் ஒரு முஸ்லிம் அல்லாத நண்பருக்கு ஏன் சலாம் சொல்லக்கூடாது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு என்ன பண்றாரு? கால சலாமுன் அலைக்க இப்படின்னு சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கன்னு சொல்றதுக்கு பதிலாக சலாமுன் அலைக்கன்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தன்னுடைய தந்தைக்கு இப்படி சலாம் சொல்லி இருக்கிறாரு, சலாமுன் அலைக்க. இது 19வது அத்தியாயத்தினுடைய 47வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அப்ப சலாமுன் அலைக்கன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொன்னது யாருக்கு? நரகவாதி, காஃபிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக வேலை செஞ்சாரு பாத்தீங்களா, அவருடைய தகப்பனாருக்கு சொன்னாங்களா இல்லையா? அப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஏன் கவனம் செலுத்துறது இல்ல? அதனால நன்மைகளை செய்யணும்னு சும்மா எழுதி கேட்கறது. வாட்ஸ்அப்ல என்ன செய்யறது? அது டெய்லி என்னவெல்லாம் நன்மை செய்யறது, என்ன டெய்லி என்ன 10 நன்மையா இருக்குது உனக்கு மொத்தமா குறிப்பா நம்ம அதை அனுப்பி விடுறதுக்கு. அப்படி இல்லையில, நீ திரும்புற பக்கமெல்லாம் நன்மை இருக்கு, நீ சிரிக்கிற பக்கமெல்லாம் நன்மை இருக்கிறார் என்ற அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே இல்லையா? பெருசா வேணா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனாவுல ஒரு சஹாபி இருந்தாரு. அவர் பேரு ஹதீஸ்ல இல்ல, முஸ்லிம் கிதாபுல தான் இருக்கிறார். அவருக்கும் பள்ளிவாசலுக்கு ரொம்ப தூரம். பள்ளிவாசல் இருக்கிற மஸ்ஜித் நபவி, அந்த பள்ளிவாசலுக்கும் அந்த சஹாபிக்கு ரொம்ப தூரம். எந்த அளவுக்கு தூரம்னு கேட்டா வாகனத்துல வரக்கூடிய அளவுக்கு தூரம். இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு? வாகனத்துல வராம டெய்லி நடந்தா வருவாராம் பள்ளிவாசலுக்கு. இருட்டா இருந்தாலும் வர்றது, மழையா இருந்தாலும் வர்றது. அந்த அளவுக்கு என்ன செய்யறாரு அவரு? ரொம்ப தீவிரமாக அந்த தொழுகையில ஈடுபாடு வச்சு பள்ளிவாசலுக்கு அவ்வளவு தூரம் வருவார். அந்த நேரத்துல உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இவ்வளவு ஏன் நீங்க சிரமப்படுறீங்க? சிரமப்படுறதுக்கு காரணம் என்ன? இருட்டா இருந்தாலும் வர்றீங்க, மழையா இருந்தாலும் வர்றீங்க, தூரமா வரல இருக்குது. அதனால நீங்க ஒரு கழுதையை வாங்கிக்கலாம். அந்த காலத்துல கழுதைங்கிறதான வாகனம். இந்த காலம்னா நம்ம ஒரு 2 வீலர் நம்ம சொல்லியிருப்போம்ல. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு? ஒரு கழுதையை நீங்க வாங்க வேண்டியதானே. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? இதான் சஹாபாக்களுக்கு நம்மளுக்கும் உண்டான வித்தியாசம். இதுதான். எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி பேசுறதே கிடையாது, பின்பற்றதை பத்தி பேசுறது. நல்ல விஷயத்தை பின்பற்றிட்டு போ. இது சஹாபாக்கிட்ட உள்ள செய்தி தானே இது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் இருக்கிறாரு, இந்த மதீனாவை சேர்ந்த நபர். அவர்கிட்ட இந்த விளக்கத்தை இவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க ஒரு கழுதையை வாங்கிக்க வேண்டியதானே. அப்ப அவர் என்ன சொல்றாரு? கழுதையை வாங்கலாம், தப்பெல்லாம் கிடையாது, மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா நான் இவ்வளவு தூரம் பள்ளிவாசலுக்கு நான் நடந்து வரேனா இல்லையா? அதை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? கானலஹு பிகுல்லி ஹுத்துவத்தின் அமலு சனா அஜ்ரு சியாமிஹா வ கியாமிஹா. பள்ளிவாசல்ல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இருக்கிற ஒரு அடி, இந்த ஒரு அடிக்கு எவ்வளவு நன்மை? ஒரு அடிக்கு 1 வருஷம், 1 வருடம் நீங்க நோன்பை நிறைவேற்றுகிறீர்கள். 1 வருடம் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினால் என்ன நன்மையோ அந்த மாதிரி நீங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்துல நடந்து வந்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவு நன்மை கிடைக்கும். இன்னும் சில ஹதீஸ்ல 10 நன்மை கூட வரத்தான் செய்கிறது. இந்த ஹதீஸ்ல இவ்வளவு விரிவாக வருகிறது. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த சஹாபி என்ன பண்றாரு? இதுக்காக வேண்டிதான் நான் நடந்து வர்றேன். உங்கள்ட்ட ஆறு வருதா? வீடு எங்க? பள்ளிவாசலுக்கு பின்னாடி. வண்டி எங்க? பள்ளிவாசலுக்கு முன்னாடி. அவ்வளோ. வீடு இருக்கிறது இங்கதானே. இவருக்கு என்னன்னா அதை பொண்டாட்டிய கூட கூட்டு போக மாட்டான். 2 வீலர் இல்லாம அவனுக்கு இருக்கவே இயலாது. இங்க முதல் கீர் போட்டு 3வது கீர்ல போய் நிறுத்துறதான். அது என்னதுக்கு வண்டி? தேவையில்லாத வண்டி என்னதுக்கு? அதுல தேவையில்லாத பெட்ரோல் செலவுன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யுது. அப்ப அவசியமற்ற பெட்ரோல் செலவு. அதே மாதிரி இப்ப எல்லாமே இந்த வாலிபர்களை எல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, முதுகு வலி, இடுப்பு வலி எல்லாம் வருது இல்ல. காரணம் என்ன? நடபயணமே இல்லை. நடபயணம்ங்கிறது அறவே கிடையாதுங்க. அதனால அதன் மாதிரியான பலவீனத்தில் உள்ளவர்கள் வாகனத்துல வரலாம், தப்பு கிடையாது. பலவீனத்தில் உள்ளவர்கள் வர்றதை பத்தி மார்க் என்ன செய்யல, குறுக்கீடு பேசல. உங்களுக்கு முடியுமா முடியாதா? எத்தனை வண்டி நிக்குது, அத்தனை வண்டி இங்க தேவையா? இன்னும் பெரிய பெரிய மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னா ரோடு ஃபுல்லா ஒரு வண்டியை கொண்டு நிறுத்திடுறாரு. எங்கன்னா பக்கத்து வீட்டுல டிராபிக் ஏற்படுது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை தானே.
அப்ப மக்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஹதீஸை நீ மேலோட்டமா யோசிச்சே தவிர இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தினா அதுவும் மக்களுக்கு தொந்தரவு தான் என்று நீ யோசிக்கல. அந்த மாதிரி யோசிக்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு போதனை பண்ணி இருக்கிறாங்களா இல்லையா? அதனால நன்மைகளை ஈட்டினால் மாத்திரம்தான் மறுமையின் நாள்ல வெற்றி கிடைக்குங்கிறது நம்பினா மட்டும் பத்தாது. நன்மைகளை ஈட்டுவதற்கு எதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சா இல்லையா? ரசூலுல்லாஹ்ட்டே வந்து கேட்டாங்களா இல்லையா? என்ன கேட்டாங்க? ரொம்ப வேதனைப்பட்டு கேட்டாங்க. சில விஷயங்களுக்கு ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க, சில விஷயங்களுக்கு என்ன இருக்கு ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம்ல. அல்லாஹ்வுடைய தூதர்ட்டே வந்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் யுஸல்லூன கமா நுஸல்லி. இந்த சஹாபாக்கள் கூட இருக்கிறவங்கள பத்தி சொல்றாங்க. நாங்க தொழுகிற மாதிரி தான் அவங்களும் தொழுகிறோம், நாங்க நோன்பு வைக்கிற மாதிரி தான் அவங்க நோன்பு வைக்கிறாங்க, நாங்க எந்த மாதிரியான நல்ல காரியத்தை பண்றோமோ அந்த மாதிரிதான் அவங்களும் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கூடுதலான சிறப்பு என்னன்னு கேட்டா வசதி அவர்கள்ட்ட இருக்கிறது. தான தர்மம் பண்ணிடுறாங்க, எங்கள்கிட்ட வசதி இல்லை. ஏன்னா நாங்களே திண்ணை தோழர் தானே. அவரு நினைச்சா அவர் 5000 ரூபாய் அவரு கொடுத்துட்டு போயிடுவாரு. நம்மளுக்கு தான் காசே இல்லையே, நாங்களே திண்ணை தோழராவில் இருக்கிறோம், இந்த நன்மையை எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஹதீஸ நம்ம படிக்கிறோம்ல, அந்த ஹதீஸ மேலோட்டத்துக்காக நம்ம படிக்கிறது. எதுக்கு படிக்கிறது? எந்த அளவுக்கு அவங்க நன்மையை செய்யறதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருந்திருக்கிறாங்கன்னு இந்த ஹதீஸ் சொல்லுதே இல்லையா? அப்பதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? சுப்ஹானல்லாஹ் படிங்கங்கறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொழுகைக்கு பின்னாடி எல்லாம் படிக்கிறோம் பாத்தீங்களா? இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அவர்களை விட நீங்க நன்மைகளை முந்திடலாங்கிறாங்க. ஆனா இந்த காரியத்தை வசதியானவர்களும் செய்யறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மறுபடியும் வந்து என்ன செய்யறாங்க? நீங்க சொன்ன அந்த வழிமுறைகள்லாம் வசதியானவர்களும் செய்யறாங்க. அது அல்லாஹ்வுடைய அருள். அதுல பொறாமப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணு கிடையாது. அல்லாஹ் அருள் பண்ணி இருக்கிறான், அந்த அருள் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்லி விட்டதாக நம்ம ஹதீஸ்கள்ல பாக்குறோமா இல்லையா? அதனால நன்மையான காரியங்கிறத நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வந்துகிட்டே இருக்கும். தீமையை சிந்திச்சாதான் அதுக்கு எல்லாம் கம்மியா இருக்கும். நன்மையை நீங்க சிந்திச்சு பாருங்க, டெய்லி லிஸ்ட் போடலாம். இதை நம்ம செய்யல, இதை நம்ம செய்யல, இதை நம்ம செய்யல, இருக்க இல்லையா? அது மாதிரியான உணர்வுள்ளவர்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக என்ற வேண்டுதலோடு முதல் உரை நிறைவு செய்கிறேன். அன்பினியவர்களே, நன்மையான காரியங்களை செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குது. சில விஷயங்கள்ல நம்ம நன்மையான காரியத்தை செய்யவல்ல வேணாம், சகிச்சுக்கிட்டா போதும், அதுவும் நன்மையா மாறிடும். அதான் 100 ரூபாய் கொடுத்து நன்மையை சம்பாதிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குதுங்க. சில விஷயங்கள்ல வந்து நம்ம கொடுக்கவெல்லாம் வேணாம், சகிச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், தலைவலி சகிச்சுக்கிட்டா நன்மையா இல்லையா? மாமின் முசீபத்தின் மின் நசபின் வலா வசபின் வலா ஹம்மின் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? உடல் ரீதியா ஏற்படக்கூடிய சோதனையா இருந்தாலும் சரிதான். உனக்கு உடம்புல ரொம்ப வேதனையா இருக்கு, வயிற்று வலியா இருக்கிறார், அல்லது ஏதாவது ஒரு கட்டி வந்து நீ என்ன செய்யற, ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கிற, வருந்தாத, அதுக்கு நீ வருத்தப்படவே செய்யாத. ஏன்? முஸ்லீம் அல்லாதவர்கள் இதுக்கு வருத்தப்படலாம். ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ரொம்ப ஆச்சரியமா கூட சொல்றாங்க. அஜபல்லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய காரியம் இருக்குது, எந்த ரூட்ல பார்த்தாலும் நன்மையா இருக்கேங்கிறாங்க. ஒரு முஸ்லீமுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா நேரா பார்த்தாலும் நன்மை, குனிஞ்சு பார்த்தாலும் நன்மை, சைட்ல ஆய்வு பண்ணி பார்த்தாலும் நன்மை, ஒரு தீமைங்கிற ரூட்டே கிடையிலையே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஆச்சரியப்படுறாங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அம்ருஹு குல்லுஹு ஹைர், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய எல்லாமே நலவுதான். வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் மூமின், இறை நம்பிக்கையாளனை தவிர வேற யாருக்குமே என்ன செய்யாது, இந்த பாக்கியமே கிடைக்காது. என்ன பாக்கியம்? இன் அஸாபத்துஹு ஸர்ரா, மகிழ்ச்சியான ஒன்று அவனுடைய வாழ்க்கையில நடந்து விட்டது, ஃபஷகர, உடனே அல்ஹம்துலில்லாஹ்ங்கறான், வேற ஒண்ணும் சொல்லல. அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த ஒத்த வார்த்தையை சொன்னான்னா நன்மையாயிருது. அதே நேரம் இன் அஸாபத்துஹு லர்ரா, தீமையான ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொன்னா சபர, பொறுமையோட இருந்தான்னு வைங்களேன், அதுக்கும் கூலி கிடைச்சது. சந்தோஷப்பட்டாலும் கூலியா மாத்திடுறான், வேதனைப்பட்டாலும் கூலியா மாத்திடுறான். எனக்கு மகன் பிறந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், என் மகன் இறந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். துக்கம் இருக்கும் மனிதன் என்ற முறையில. ஆனா ஒருத்தனுக்கு அல்ல சொல்றான்ல, சில பேத்துக்கு கொடுத்து சோதிப்போம், சில பேத்துக்கு எடுத்து சோதிப்போம்.
அதனால இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் ஏன்னா நம்ம அப்படி இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம என்ன பள்ளிவாசல் நம்ம தொழுவும் செய்யறோம், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத முசீபத்து, பொண்டாட்டிக்கு வயிற்றுல கட்டியா இருக்குது, நடக்க முடியல, அண்ணன் போய் எங்க ஆக்சிடென்ட்ல கீழே வந்து 2 காலை போட்டு உடச்சி வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இப்படி எல்லாம் நம்ம அந்த மன அழுத்தம் வந்துகிட்டே இருக்கும். இந்த அழுத்தத்தை யார் கொடுக்கறது? வானவர் கொடுக்கல, சைத்தான் உட்கார்ந்து கொடுக்குறான். அவங்கள்ட்ட சைத்தான் என்ன பண்றான்? இதையெல்லாம் வேற மாதிரியான முறையில சிந்திக்க வச்சு, ஏன்னா நன்மையை நம்மள்ட்ட இருந்து கழட்டுறதான சைத்தானுடைய லட்சியம். இது எல்லாமே சைத்தானுடைய வேலை தான். விளங்குங்களா? அதனால வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரிதான், அந்த வேதனை, சோதனை, கண்ணீர் எல்லாமே இருக்குதான் செய்யும். என்ன இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு நன்மையாகத்தான் இதை ஏற்படுத்தி இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு சிறு எண்ணம் இருக்குது பாத்தீங்களா? இந்த சிறு எண்ணத்துக்கு தான் நம்ம சொல்றதுக்கு போறோம். நம்முடைய தொழுகையினாலேயோ நம்முடைய நோன்புனாலேயோ அந்த கணக்குல பாத்தீங்கன்னா சொர்க்கமே போக இயலாது. நாம எந்த அடிப்படையில் சொல்றதுக்கு போறோம்? அல்லாஹ் எதை செய்தாலும் அதை திருப்திப்பட நம்ம ஏத்துக்கிறோம் பாத்தீங்களா? அதனாலதான் நம்ம சொல்றதுக்கு போறோம். அந்த அளவுக்கு அளவற்ற அருளாளனாக இந்த இருக்கிறான். இறைவன் தன்னை திருமறை குரானிலே அறிமுகம் செய்கிறான். அது மாதிரியான மாண்புள்ளவர்களாக நாமும் நமது சந்ததிகளையும் மாற்றுவதற்கு முயற்சிப்போமாக என்ற அறிவுரையோடு, நோயாளியை சந்திக்கிறது ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த ஊரை சேர்ந்த ஒருவர் கடுமையான முறையில பாதிக்கப்பட்டு இப்ப திருவனந்தபுரத்துல கோமா ஸ்டேஜ்ல நிக்கிறதாக என்ன செய்யறாங்க, தகவல் வந்திருக்கிறது. அவருடைய அந்த முன்னேற்றத்துக்காக வேண்டி நீங்க என்ன செய்ய, துவா செய்ய. இதெல்லாம் நன்மைதான். நம்ம துவா செய்யுங்கன்னு சும்மா அறிவிக்கிறோம். இந்த அறிவிப்பை கேட்டு அதை நம்ம துவா செஞ்சோன்னு வைங்களேன், அவருக்கு வேதனை, அவரோட வேதனைக்கு நம்ம துவா செய்யறனால நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். இருக்குதா இல்லையா? அதனாலதான் ஜனாசால போய் கலந்துக்குங்க, நோயாளிய போய் சந்திங்க. போற வழியில பாதையில கல்லு கிடக்குதா, அந்த கல்லை நவுத்தி விட்டு போவாங்க. இருக்கிற கல்ல நடுவுல போட்டு எவங்காலடா இடத்துலடா இடிக்குன்னு சொல்லி எல்லாம் வேடிக்கை பாக்குறது இல்லை. எல்லாம் சின்ன விஷயமா இருந்தாலும் இதுல எப்படி நான் நன்மைய செய்தான், என் விஷயத்துல வெல்ல முடியாதுடா, உன்னை வெல்லவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான நடைமுறை இருக்குது. அதான் மறுமையில் வெற்றி தரும் என்ற அறிவுரையோடு ஜும்மா உரையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.